மோடி அரசு தயாரித்து கொடுத்த அறிக்கையை அப்படியே வாசித்திருக்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ஆனால் தமிழ்நாடு உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களின் செயல்பாடு வேறு மாதிரியாக உள்ளது. இதுகுறித்த மக்கள் கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். இந்தியாவினுடைய மரபு அதுதான். அதாவது ஒரு அரசு எழுதி கொடுக்கின்ற உரையை வாசிப்பது தான் அந்த பொறுப்பில் இருக்கிறவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை. அதை மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் சரியாக நிறைவேற்றி இருக்கிறார்கள். மத்திய அரசு அறிக்கையை ஜனாதிபதி அவர்கள் வாசித்தது உண்மை என்றபடியால் அவங்க வாசிச்சிருக்காங்க. இந்திய மக்களுடைய ஒரு ஒரு உயர்ந்த பதவி உள்ளவங்க இந்திய மக்களை மதித்து அவங்க அந்த உரையை வாசிக்கிறது கரெக்ட். குடியரசுத் தலைவர் மத்திய சர்க்கார் கொடுத்தத அப்படியே படிக்கிறாங்க, ஒரு வார்த்தை கூட மாத்துல சேர்க்கல. ஜனாதிபதி 100% சரியானது. புரோட்டோகால் பிரகாரம் அந்த அம்மா ஒரு பெருந்தன்மையோட நடந்துக்கிறாங்க. குடியரசுத் தலைவர் செய்யறது அத்தனை வரவேற்க வேண்டும். ஆனால் கவர்னர் செய்யற செயல் ஏற்கத்தக்கதில்லைங்க. அவங்களால் நியமிக்கப்பட்டவர் இந்த அரசு கொடுத்தத படிக்க மாட்டேங்கிறாங்க. இது நியாயமா அல்லது சட்டமா? அதான் மத்திய அரசு நியமிக்கிறதுனால ஆளுநர் அவங்க மத்திய அரசு சொல்றதை கேட்கறாங்க, அதனால் மாநில அரசு சொல்றதை கேட்க மாட்டாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்ன சொல்றதோ அதை வாசிக்கிறது தான் ஆளுநர் ஆகட்டும் குடியரசுத் தலைவர் வேலை. அது சென்ட்ரலாக இருந்தாலும் ஸ்டேட்டாக இருந்தாலும் அது ரெண்டுமே அதுக்கு தான் சரி. தமிழ்நாட்டுக்கு முற்றிலும் வஞ்சகம் செய்கிறது மத்திய அரசு. மாநில அரசு கொடுத்த உரையில அதிகபட்ச பொய்கள் இருந்ததாலையும் சமுதாயத்துக்கும் இந்த இறையாண்மைக்கும் எதிராக இருந்ததுனாலையும் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இந்த உரையை வாசிக்கல. மக்களுக்கு என்னவோ அதை பற்றி தான் இது பண்ணணும். ஆனா ஆளுநர் செய்யறது ஒரு அரசியல் இது நோக்கத்தோடுமே பண்ணிட்டு வராரு. தவறுங்க, அது ஜனநாயக நாட்டில் அதெல்லாம் அவர் படிச்சு தான் ஆகணும். யார் முதல்வராக இருந்தாலும் அதை அவங்க படிக்கிறது தான் மரபு. தமிழக அரசுக்கு எதிராகவும் திட்டமிட்டு பண்ற ஆளுநருடைய இந்த சதி வேலையை முற்றிலும் அவர் தவிர்க்க வேண்டும். ஆளுநர்கள் என்னவோ அவங்க இந்த மாநிலத்தை ஆளுற மாதிரியும் அவரோட அதிகாரத்தில் இருக்கிற மாதிரியும் ஒரு நிலையை உருவாக்கி இருக்காங்க. ஆளுநர் அவர்கள் பாஜகவின் அடிமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இது முற்றிலும் தவறானது, வண்டிக்கத்தக்கது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுகிற ஒரு அரசு தயாரித்து கொடுக்கிற உரையை ஆளுநர்கள் படிக்காம போறதோ இல்ல தங்களுடைய சுய சித்தாந்தங்கள் அடிப்படையில் அதை மாற்றி சொல்றதோ பெரிய கண்டனத்துக்குரியது. கவர்னரோட செயலை முற்றிலும் கண்டிக்கிறோம். இது தொடரக்கூடாது. அடுத்த கவர்னர் இதே கவர்னர் இருந்தாலும் சரி, அடுத்த கவர்னர் இருந்தாலும் சரி, இது தொடரக்கூடாது. கவர்னர் உரைங்கிறது ஒரு மதிப்புமிக்க உரை. அதை கண்டிப்பாக செஞ்சுருக்கணும். அதை அவங்க செய்ய தவறியது மனசுக்கு வருத்தம் இல்லை. 6 கோடி மக்கள் ஓட்டு போட்டு ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 6 கோடி மக்களையும் அவமதிக்கிற செயல் தான் இந்த கவர்னருடைய வேலை. உரையை திருத்தி கொடுத்தா தான் வாசிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது, உரையை திருத்தி கொடுக்கலாம் கூட வாசிக்கணும். ஆளுநர் பதவி என்பது ஒரு தேவையற்ற பதவியாக நாங்கள் கருதுகிறோம். கவர்னர் ஒரு சட்டமன்றத்துக்கு இப்படி போறதுக்கு பதிலா இவர் வீட்டுல இருந்துகிட்டே ஒரு அறிக்கையை விடலாம். இவர் சட்டமன்றத்துக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. பொதுவாகவே இந்த ஒன்றிய அரசு தனக்கு பிடிக்காத எதிர்கட்சி ஆளுற மாநிலத்திலலாம் ஆளுநரை வச்சுக்கிட்டு என்னென்ன அட்டுழியம் செய்ய முடியுமோ செய்யுது. பாராளுமன்றத்தில் என்ன முறை அவங்க ஜனாதிபதி முறையை பின்பற்றுறாங்களோ அதே முறையை நம்ம மாநிலங்களையும் கவர்னர்கள் அதை கடைபிடிக்கணும்.